இம்மக்கள் அனைவரும் வாழும் வண்ணமாக பூலோகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் ஜீவராசிகள் அனைத்தும் வாழும் வண்ணமாக எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கு இன்றைய தினத்திலே சிவராத்திரி பூஜைகளானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நல்லதொரு வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு சோடச உபசாரம்னு சொல்லுவாங்க. 16 வகையான உபசாரங்கள் சுவாமிக்கு நடக்கும். அதுல ஒரு உபசாரம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடல் கலை. சுவாமிக்கு ஆடல் கலை. இந்த ஆடல் கலையினால இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுவாமிக்கு ஒரு உபசாரம் நடந்தது. என்ன சாமி உபசாரம்னு என்ன? உபசரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மன்னர்கள் யாராவது வர்றாங்க அப்படின்னாவோ பெரியவங்க யாராவது வர்றாங்கன்னா மன்னர்கள் பெரிய அந்த காலங்கள் எல்லாம் மன்னர்கள் வர்றாங்க அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆடல்கள், யானைகள், குதிரைகள், படைகள் எல்லாம் படை வீரர்கள் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க மரியாதை செஞ்சுட்டு வருவாங்க. இந்த நாட்டிய கலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆடல் படையில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஆடல் கலை நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு மரியாதை செலுத்துவார்கள். பாட தெரிஞ்சவங்க பாடி மரியாதை செலுத்துவார்கள். அதன் மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இன்றைய தினத்திலே அம்மா பேரு அனிதா அம்மா வந்து சிறப்பான முறையிலே இந்த வயதிலும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அது 3 பாட்டு ஆடிருக்கிறாங்க. நம்ம 2 பாட்டு காட்டினா கால் வலிக்குது. எப்படி ஆடினான்னு தெரியல. அம்மா அவ்வளோ அற்புதமா ஒரு ஆட்டம் போட்டிருக்காங்க. எல்லாரும் உங்களுடைய கை தட்டி அவங்களுக்கு உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக குழந்தைகள் யாராவது நீங்க நாட்டிய தெரிஞ்சவங்க டான்ஸ் பண்ணலாம் விருப்பம் இருக்கிறவங்க குழந்தைகளை தான் ஆடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாட்டு போட்டு ஆட சொல்லிடலாம். குழந்தைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிமுருகன் பள்ளி கும்மி அவர்கள் வந்து சிறப்பான முறையிலே வந்து இங்கே கும்மி ஆட்டங்களை எல்லாம் நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் அந்த வள்ளி கும்மியில் ஆடிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அவர்கள் உற்றார்கள் அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை தந்து அவர்கள் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் தர வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஒரு சின்ன குழந்தை ஏதாவது ஆடுறதுன்னா சரி எல்லாம் தேவாரம் திருவாசகம் தான் பாடுறீங்க சொல்லுங்க. எப்படி இப்போ ஆஃப் பண்ணுறது?